ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் 24:17. நமக்கு விரோதமாக நடக்கிறவர்களையோ அல்லது நமக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களையோ நாம் தண்டிப்பதும் அவர்களோடு முரண்டு பிடிப்பதும் லகு, மாறாக அவர்களை மன்னிப்பதும் மிக கடினம். பதவியையும் பட்டத்தையும் திறந்து அதிகாரத்தையும் ஆஸ்தியையும் ஒதுக்கிய தொண்டுள்ளம் கொண்டவர்கள்தான் தேவனின் முன்னிலையில் உயர்ந்தவர்கள். உண்மையான தலைமை பண்பு என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதே ஆகும் என்பதை இன்றைய நாளில் இயேசு வலியுறுத்துகிறார். ஆடம்பரம் நம் வாழ்வின் ஒரு பகுதியாகிவிட்டது. ஆரவாரமின்றி அமைதியாக நடத்தும் எந்த நிகழ்ச்சியும் மக்களை கவர்வதில்லை. மக்களின் கவனத்தை ஈர்க்க ஒலிபெருக்கி பெட்டி சத்தமாகவும் கண்ணை கவரும் வகையில் மின் அலங்காரம் செய்தும் விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகின் போக்கு. எந்த நிகழ்ச்சியும் மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டுமெனில் இதுதான் சிறந்த வழி என நம்பப்படுகிறது. தனி மனித வாழ்விலும் இப்படிதான் நிகழ்கிறது. மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும், பெரிதாக எண்ண வேண்டும், புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். எப்படியாவது புகழப்பட வேண்டும் என்பது வாழ்வாகிவிட்டது. அதற்காக மனிதன் எதையும் செய்ய தயாராகிறான். அந்த புகழை ஏதாவது ஒரு வழியில் அடைய துடிக்கிறான். உண்மை முகத்தை மறைத்து பொய் முகத்தை காட்டி புகழ் தேடும் மனிதர்கள் ஏராளம். இந்த போக்கை இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். உலக மதிப்பீடுகளில் ஊறியவர்களுக்கு இந்த உலகில் பேரும் புகழும் பெரிதாக தெரியலாம். அதை செய்வதற்கு எதையும் செய்வர். ஆனால் நீடித்த புகழும் நிறை வாழ்வும் உலக மதிப்பீடுகளுக்கு அடிமையாவதால் கிடைக்காது. பதவியையும் பட்டத்தையும் துறந்து அதிகாரத்தையும் ஆஸ்தியையும் ஒதுக்கிய தொண்டுள்ளம் கொண்டவர்கள்தான் தேவனின் முன்னிலையில் உயர்ந்தவர்கள். உலக தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். அதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இது போன்ற மதிப்பீடுகளில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அதுபோல நம்மையும் வாழ அழைக்கிறார். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் 24:17. நமக்கு விரோதமாக நடக்கிறவர்களையோ அல்லது நமக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களையோ நாம் தண்டிப்பதும் அவர்களோடு முரண்டு பிடிப்பதும் லகு, மாறாக அவர்களை மன்னிப்பது மிக கடினம். அந்த கடினமான பணியே தேவன் நம்மிடம் எதிர்பார்த்திருக்கிறார். காரணம், பாவிகளாயிருந்த நம்மை மன்னித்து தமது பிள்ளைகளாகிய ஆண்டவரின் பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா? சவுல் தாவீதை விடாமல் துரத்தினான். தாவீதும் தன் இடத்தை மாற்றி மாற்றி ஓடினார். எத்தனையோ தடவைகள் தன் பிராணனை கையில் பிடித்தவராக தாவீது ஓடினார். பித்து பிடித்தவன் பேர் வேஷம் வேறு போட்டு தப்ப வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்தது. சவுலினால் இத்தனை பாடுகளை அனுபவித்தும் தன் கையில் சவுல் கிடைத்த போது தாவீது சவுலை தொடவில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேல் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தன் கையில் சிக்கிக் கொண்ட சவுலின் சால்வை தொங்கலை மட்டும் அறுத்து கொண்டு தாவீது சவுலை தப்பி விடுவதை காண்கிறோம். இப்படியாக ஒருவனால் செய்ய முடியுமா என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளால் செய்ய முடியும் என்பதே பதிலாகும். தாவீது என்பவனும் நம்மை போல மனிதன் தானே. அவனால் செய்ய முடிந்தால் நம்மால் ஏன் முடியாது? நாம் தேவனுக்கு பயந்து வாழுவோம். ஆனால் நமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் தேவனை தாண்டியே நம்மை நெருங்க வேண்டும் என்பதை நினைத்து பார்த்ததுண்டா? தாவீதை வழி நடத்திய தேவன் ஏன் நம்மை வழி நடத்த மாட்டாரா? ஆகவே நமக்கு தீங்கு செய்பவர்களை நாம் பழி தீர்க்க நினைப்பது எப்படி? அவற்றை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு தேவன் நமக்கு நியமித்திருக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடலாமே. என் நேரமும் யார் நமக்கு என்ன செய்கிறார்கள், யார் நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள், யார் நமக்கு விரோதமாக திட்டமிடுகிறார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் அதிலேயே நமது வாழ்நாள் எல்லாம் வீணாகி போய்விடும். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பவற்றை செய்யவே முடியாதபடி நமது வாழ்நாட்கள் வீணடிக்கப்பட்டுவிடும். ஆகையால் பழிவாங்கும் எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். மன்னிக்கும் மனப்பான்மையை நமக்குள் வளர்த்து கொள்வோம். அதுவே நமக்கு உகந்த
ஆரோக்கியம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். இந்த வருடம் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மளை காத்து கொண்ட தேவனுக்கு எத்தனை கோடிகள் நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.